गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 16ஆம் தேதி, ஜெயவருஷம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி. இன்று ஐப்பசி 30, நாளையிலிருந்து கார்த்திகை மாதம் ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி
தேய்பிறை நவமி தசமி மதியம் 1:40 வரை தேய்பிறை நவமி. மதியம் 1:40க்கு தசமி திதி ஆரம்பமாகிறது. தேய்பிறை தசமி திதி மதியம் 1:40க்கு ஆரம்பமாகிறது. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். மகர ராசிக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளை தினம் மதியம் 1:41 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை மத்தியானம் 1:41க்கு தான் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி சூரியன் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்து அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சமூக அந்தஸ்து உயரும். செல்வம் அதிகமாகும். செல்வாக்கும் அதிகமாகும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி சுக்கிரனின் நட்சத்திரங்களுள் ஒன்றான பூரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் துவங்குதல் தொடர்பான திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். தொழில் ஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். இன்று எழுதும் தேர்வுகள் அனைத்திலும் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். உயர்கல்விக்கான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் கல்வி பயிலும் இடத்திலே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியாகிய குரு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண்கின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு பல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் குரு உச்சம். ராசி அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்திலே இருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. தனுசிலிருந்து 8ஆம் பார்வையாக. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இறை வழிபாட்டின் மூலமாக மன நிறைவு பெறுவீர்கள். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிக மிக அவசியம். அதை செய்வதன் மூலமாக நீங்கள் பல நன்மைகளை அடைவீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். எனினும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். விரையாதிபதியாகிய சந்திரன் தேய்பிறையிலே ராசியை கடந்து கொண்டிருக்கின்ற காலம் என்பதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். ராசி அதிபதி சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டுமே அந்த நிலை நீடிக்கிறது. நாளை முதல் சூரியன் விருச்சிகத்தில் இருக்கும். நாளைக்கு கார்த்திகை மாதம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் வளர்ச்சி
மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே மிகச்சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை. செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். எனினும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். மனதிலே நிம்மதி பெருக்கெடுக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரன் அமைந்திருக்கின்ற ஒரு நாள். மிகச் சிறப்பான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தடைகளெல்லாம் நீங்கும். சுப விசேஷங்கள் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண தடை நீங்கும். மனம் விரும்பியது போலவே மன வாழ்க்கை அமையும். ராசியிலே சுக்கிரன், 10ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. திருமணம் நடைபெறும் நல்ல நேரம் இது. திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள பதவி உயர்வு கிடைக்கும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பாராட்டுகள், பரிசுகள், புகழ் அனைத்தும் கிடைக்கும். செல்வச் செழிப்பு ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 6குடையவன் 12ஆம் இடத்திலே மறைந்துவிட்டது. 8குடையவன் 9ஆம் இடத்திலே இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பணப்புழக்கம் அதிகமாகும். மணி ஃப்ளோ அதிகமாகக்கூடிய ஒரு நாள். மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளை மதியம் 1:41 PM நாளை மதியம் 1:41 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. இன்றைக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தவும் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. வீடு, மனை, நிலம் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கு உகந்த நாள். பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது நல்ல முறையிலே பேசி தீர்க்கப்படும். வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். ஒரு சில வழக்குகளை நீதிமன்றத்திற்கு வெளியே பேசி தீர்த்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். செய்யும் செயல்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். திறம்பட செய்வீர்கள். மிகச் சிறப்பாக செய்வீர்கள். உங்களது செயல் திறமை வெளிப்படுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகச்சிறப்பாக காணப்படுகிறது. சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சரியாக இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது சனிப்பெயர்ச்சிக்கு. இன்னைக்கு நவம்பர் 16, கரெக்டாக டிசம்பர் 16 சனிப்பெயர்ச்சி.
அஷ்டமச்சனி முடியப் போகிறது மீன ராசிக்கு. ஆகவே இன்னும் ஒரு மாத காலத்தில் நீங்கள் அஷ்டமச்சனியிலிருந்து வெளியே வரப்போகிறீர்கள். கடந்த 2.5 வருட காலமாக சொல்லொன்னா துன்பத்திற்கு ஆளாக்கிய அந்த அஷ்டமச்சனி இப்பொழுது முடிவடைய போகிறது. இன்று முதல் சரியாக ஒரு மாத காலத்திலே உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிவடைகிறது. டிசம்பர் 16 தான் சனிப்பெயர்ச்சி. ஆளுகள் ஒரு டேட் சொல்லிட்டு இருக்காங்க, அது எப்படின்னு தெரியல. டிசம்பர் 16 தான் சனிப்பெயர்ச்சி. திருநள்ளாறிலே அன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இன்னிலேருந்தே நீங்கள் கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடலாம். 30 days, 29 days, 28 days, 27 daysன்னு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருங்க. அஷ்டம சனி முடிய போகிறது. நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. அற்புதமான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது அடுத்த 16ஆம் தேதியிலிருந்து. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் கார்த்திகை மாதம் ஆரம்பமாகிறது. நாளைய தினம் தமிழ் மாத பிறப்பு, மண்டல பூஜை ஆரம்பம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நாளைக்கு தமிழ் மாத பிறப்பு. சபரிமலைக்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுக்கிறவங்களாம் நாளைக்கு தான் போட்டுக்கணும். கார்த்திகை மாதத்திலே வரும் திங்கட்கிழமைகளெல்லாம் சிவ வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான நாட்கள். பிரதோஷம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோமவாரம்னா திங்கட்கிழமை. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கார்த்திகை மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஏதேனும் ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். நாளையிலிருந்து கார்த்திகை மாதம் ஆரம்பம். மாதம் 1ஆம் தேதியே திங்கட்கிழமை. இந்த தடவை திங்கட்கிழமையில தான் மாசப்பிறப்பு. சங்காபிஷேகம் செய்வார்கள். கார்த்திகை சோமவாரத்திலே சங்காபிஷேகம் செய்வார்கள். 108 சங்கு அல்லது 1008 சங்கு இருக்கும் சில கோயில்களில். அந்த சங்கிலே புனித நீரை நிரப்பி அதை வைத்து பூஜையெல்லாம் செஞ்சு மந்திரங்கள்லாம் ஜபித்து ருத்ர ஜபம்லாம் செய்து அந்த சங்கில் உள்ள புனித நீரை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். சங்காபிஷேகம் நடைபெறும். ஒரு கோவிலில் ஒரு வாரம் நடக்கும். முதல் திங்கட்கிழமை சில இடங்களில் பண்ணுவாங்க, சில இடங்களில் 2ஆவது திங்கட்கிழமை பண்ணுவாங்க, சில இடங்களில் 3ஆவது, சில இடங்களில் 4ஆவது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. கார்த்திகை சோமவார வழிபாடு மிகச்சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை மாதத்தில் மற்ற எந்த நாளில் நம்ம கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ கரெக்டாக திங்கட்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போய் சிவதரிசனம் பண்ணிடணும். மாலை நேரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். நாளை முதல் கார்த்திகை மாதம் ஆரம்பமாகிறது. வீடுகளிலே வாசலில் சின்ன தீபம் 2 தீபம் ஏற்றி வைக்கணும். நல்லெண்ணெயை விட்டு 2 அகல் விளக்கு. வீட்டு என்ட்ரன்ஸில் மெயின் என்ட்ரன்ஸில் 2 விளக்கு எல்லாரும் வீட்டில் ஏற்றணும். கார்த்திகை மாதம் 30 நாளும் நல்லெண்ணெய் விட்டு 2 அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அது தெற்க பார்த்து இருக்கக்கூடாது. கிழக்க பார்த்து இருக்கலாம், மேற்க பார்த்து இருக்கலாம், அல்லது வடக்க பார்த்து இருக்கலாம். தெற்க பார்த்து விளக்கு ஏற்றக்கூடாது. மற்ற 3 திசைகளை பார்த்து ஏற்றலாம். நாளை முதல் கார்த்திகை மாதம் ஆரம்பம். மண்டல பூஜை ஆரம்பம். கிருத்திகா மண்டல பாராயணம் என்று சொல்லி 45 நாட்களுக்கு வேத பாராயணம் எல்லா இடத்திலும் செய்வார்கள். பல முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் செய்கிறது வழக்கம். கார்த்திகையிலே கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லது. கார்த்திகை மாதம் திருமணத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு மாதம். கல்யாணமாவது கார்த்திகை ஆகுமாங்க. கல்யாணமும் கார்த்திகையும் ஒன்றா தான் சேர்த்து சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்திலே 2 முகூர்த்த நாட்கள் தான் வருகிறது இந்த தடவை. நவம்பர் 20 முகூர்த்த நாள், டிசம்பர் 1 முகூர்த்த நாள். 2 முகூர்த்த நாள் தான் வருது. நாளை தினம் கார்த்திகை தமிழ் மாத பிறப்பு, கார்த்திகை சோமவாரம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். गंगातरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं
पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् सीतांशुशोभितकिरीटविराजमानौ फालेक्षणानलविशोषितपञ्चबाणम् नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दां पापे रतिं च सुनिवार्य मनस्समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहितस्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यशुभगं करलाभिरामौ वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतेस्तवनं शिवस्य व्यासोक्तमष्टकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। ॐ नमः शिवाय। பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதிலே நடுநாட்டு தலங்கள் என்னும் வரிசையிலே திருநாவலூர் திருத்தலத்தின் பெருமைகளை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமாள் வந்து வழிபட்டு அசுரர்களை அழிப்பதற்கு உத்தரவு பெற்ற தலம். நிறைய புராண கதைகளில் பார்த்தா சிவபெருமான் வரம் கொடுப்பார். அதுக்கப்புறம் அவங்க அந்த வரத்தை தவறாக பயன்படுத்தினால் பெருமாள் அதற்காக ஒரு அவதாரம் எடுத்து அவர்களை அழிப்பார். அழிக்கும் கடவுளான சம்ஹாரமூர்த்தியான ருத்ரன் செய்ய வேண்டிய பணியை, சிவன் செய்ய வேண்டிய பணியை பெருமாள் எடுத்து செய்வார். இப்படிதான் பத்மாசுரன் ஒருத்தன் தவம் பண்ணுறான். அவனுடைய தவத்துக்கு மெச்சி உனக்கு என்ன வரம் வேண்டும், என்ன வரம் கேட்டாலும் தரேன் அப்படின்னு சிவபெருமான். அவன் என்ன பண்ணுறான், நான் யார் தலையில் கையை வச்சாலும் அவங்க எரிஞ்சு சாம்பலாக போகணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் வேணுங்கிறான். சரின்னு இவரும் கொடுத்துட்றார். அவன் வரத்தை வாங்கினது, அந்த வரத்தை எனக்கு அது அந்த சக்தி வந்துருத்தாங்கிறத நான் பரிசோதித்து பார்க்கணும். அதுக்கு யார் தலையிலாவது கையை வைக்கணும், முதல்ல உங்கள் தலையிலே வைக்கிறேன்னு சொல்லி சிவலிங்க தலையிலே கையை வைக்க ஓடி வரான். வரம் கொடுத்த சாமி தலையிலே கையை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவர் அடித்து பிறண்டு ஓடி அதுக்குள்ளே பெருமாள் கவலைப்படாதீங்க நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டு மோகினி அவதாரம் எடுத்து அவனை மோகம் கொள்ளச் செய்து, மோகினியை அவன் பார்த்து அவள் மீது மோகம் கொண்டு இது ஒரு பெண் என நினைத்து பெருமாளுடைய லீலை என்று புரியாமல் இதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் இந்த பெண்ணை என்று அவன் நினைக்கிறான். நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சன்னா நீ நினச்ச மாதிரி நான் உனக்கு நான் கிடைப்பேன் அப்படிங்கிற உடனே இவர் சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சிட்டே இருக்கான் பத்மாசுரன். மோகினி இப்படி இப்படி கையை தூக்கினா உடனே அவனும் இப்படி கையை தூக்குவான். ஒன்று ஒன்றா பண்ணுறார் அவர். அவன் அப்படியே ஆஹா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம், நமக்கு எப்படியோ இது கிடச்சா போகிறோம், எப்படியாவது இந்த பெண்ணை நம்ம அடைஞ்சிடணும்னு அவன் நினைக்கும் போது பெருமாள் என்ன பண்ணுறார், தன்னுடைய கையை எடுத்து தான் தலையில் வச்சுக்கிறார். உடனே பத்மாசுரனும் தான் கையெடுத்து தான் தலையில் வச்சுக்கிறான். அவனே எரிஞ்சு சாபலாயிடுறான். அவன் வாங்கிய வரம் அவனுக்கே யமனாக விடுகிறது. ஏன்னா தவறான ஆசைப்படுவதால்
தவறாக அந்த வரத்தை பயன்படுத்த நினைத்ததால் அவனை அழிப்பதற்காக ஒரு மோகினி அவதாரம் எடுத்து வந்து பெருமாள் பத்மாசுரனை தந்திரமாக கொள்கிறாள். சக்கராயுதத்தெல்லாம் எடுக்காம தந்திரமா அவனை வந்து சம்ஹாரம் பண்றார். அந்த மாதிரி பல அவதாரங்களிலே, பல நிகழ்ச்சிகளிலே, பல புராணங்களிலே நாம் இது போன்ற விஷயங்களை பார்க்கலாம். அது போன்ற ஒரு நிகழ்வு தான் நரசிம்மாவதாரம் எடுப்பதற்காக பெருமாள் வந்து பிரார்த்தனை செய்த தலம் இது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அவதார தலம் என்பதால் இதற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. எப்படி சீர்காழி சிறப்பு பெற்றதோ, சீர்காழி என்ற உடனே நமக்கு அங்கே பிறந்த சைல்டு ப்ராடிஜி திருஞான சம்பந்தர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். 3 வயதிலே ஞானப்பால் அறிந்து தோடுடைய செவியன் என்னும் தேவாரத்தை பாடி செந்தமிழ் இன்னிசை பரப்பிய ஞானசம்பந்தனின் நினைவு வருவது போல, திருநாவலூர் என்றால் உடனே திருத்தொண்டர் தொகை பாடிய சுந்தரின் நினைவுதான் அனைவருக்கும் வரும். இத்தலத்திலே எண்ணற்ற அதிசயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த கருட தீர்த்தம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. நாகதோஷம் நீங்கும். நாகதோஷத்தினால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் கருட தீர்த்தத்திலே வந்து நீராடினால் நாகதோஷம் நீங்கிவிடும். கருடனுக்கே விடம் தீண்டி விடத்தினால் ஏற்பட்ட உபாதை நீங்குவதற்கு இங்கு வந்து ஈசனை பிரார்த்தனை செய்து அந்த விஷத்தன்மை நீங்கிற்று. ஆகவே இந்த தலம் மிகச்சிறப்பு வாய்ந்த நாகதோஷ நிவர்த்தி தலம், திருமண தடைகளை நீக்குகின்ற தலம், ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலம், சுக்கிரனின் அருளை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தலம், தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வாய்ந்த தலம். தட்சிணாமூர்த்தி இங்கே நின்ற திருக்கோலத்திலே பார்க்கலாம். பொதுவாக தட்சிணாமூர்த்தின்னா உட்காண்டிருப்பார், 2 காலையும் மடக்கி உட்காண்டிருப்பார், இல்லை ஒரு காலை மேலே வச்சு ஒரு காலை தொங்க விட்டு உட்கார்ந்திருப்பார். சில தலங்களிலே வலது காலை மேலே வைத்து இடது காலை கீழே தொங்க விட்டிருப்பார். தட்சிணாமூர்த்தியிலே பல வகை இருக்கிறது. ஆனால் தட்சிணாமூர்த்தி நின்று கொண்டு ரிஷப வாகனத்தின் மேல் கையை ஊன்றி கொண்டு இருப்பது போன்ற ரிஷபாங்கித தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரே தலம் இதுதான், வேற எதுவும் கிடையாது. பல வகை தட்சிணாமூர்த்தி பல கோவில்களிலே இருக்கின்றன. ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி ரொம்ப சிறப்பு, அதனால தான் அந்த குருஸ்தலம்னு சொல்றோம். ஆனால் இது போன்ற ஒரு தட்சிணாமூர்த்தியின் அமைப்பை வேறு எங்கும் காண இயலாது. நின்ற திருக்கோலத்திலே தட்சிணாமூர்த்தியை தரிசிக்க வேண்டுமானால் திருநாவலூர் கோவிலுக்குத்தான் போக வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார தலம் இது. அவர் நீண்ட காலம் வாழ்ந்தது திருவாரூரிலே. அஞ்சைக்களம் என்னும் தலத்திலே தான் அவருக்கு ஈசன் யானையை அனுப்பி வானுலகத்திற்கு அழைத்து சென்றார். இப்பொழுது அது ஸ்ரீவாஞ்சி குளம் என்று அழைக்கப்படுகிறது. கேரளாவிலே உள்ள ஒரு ஊர் அது. சேரமான் ஆண்ட பகுதி. திருச்சூரிலிருந்து 32 கிலோமீட்டர். இருஞாலக்கூடா அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த இருஞாலக்கூடாலிருந்து 8 கிலோமீட்டர்ல ஸ்ரீவாஞ்சி குளம் என்று தற்போது அழைக்கப்படுகின்ற ஊர்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஈசன் வானுலகிலிருந்து யானையை அனுப்பி வா, மீண்டும் கைலாயத்திற்கு வந்துவிடு, அலால சுந்தரா வா என்று அழைத்த இடம். அவர் வானுலகு சென்றது ஆடி சுவாதி. சுந்தரர் அவதாரம் செய்தது ஆவணி மாதத்து உத்திரம். யானை மீதேறி கைலாயம் சென்றது ஆடி சுவாதி. இப்பொழுதும் கேரளாவிலே உள்ள அஞ்சைக்களம் அந்த திருத்தலத்திலே ஆடி சுவாதியிலே தமிழ்நாட்டு பாணியிலே பூஜை எல்லாம் செய்யப்படுகின்றன. மற்ற நாட்களிலே கேரள பாணியிலே தாந்திரிக முறைப்படி கேரளாவில் உள்ள கோயில்கள்லாம் எப்படி பூஜை நடக்குமோ அந்த சம்பிரதாயப்படி தான் நடக்கும். ஆடி சுவாதி அன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டு சம்பிரதாயப்படி அங்கே பூஜைகள் நடைபெறுகின்றன. தேவார பாராயணம் எல்லாம் அன்று ஒரு நாள் கோயம்புத்தூரிலிருந்து சிவனடியார்கள் சென்று செய்கிறார்கள். கோவை மாநகரிலே உள்ள சிவனடியார்கள் ஆடி சுவாதிக்கு கேரளாவிலே சென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு யானையை அனுப்பி ஈசன் அழைத்த நாள் என்பதால் அதை சிறப்பித்து கொண்டாடுகிறார்கள். திருப்பனந்தாள் மடம் காசிவாசி எஜமான் சுவாமிகளுடைய அருட்கட்டளையாக அவருடைய ஏற்பாட்டின் பேரிலே இந்த ஆடி சுவாதி விழா கேரளாவில் உள்ள ஒரே ஒரு பாடல் பெற்ற தலமான அஞ்சைக்களத்திலிருந்து வருடா வருடம் சிறப்பாக நடைபெறுகிறது. கொடுங்கலூர் பகவதி கோவிலிலே சுந்தரர், சேரமான் ஆகியோரின் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு கருதி அன்று ஒரு நாள் மட்டும் அவற்றை எடுத்து வந்து பூஜை செய்கின்றனர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆற்றியுள்ள அற்புதங்கள், அவருக்கும் இறைவனுக்கும் இருந்த நட்பு, இந்த தலத்திலே உள்ள முக்கியமான தகவல்கள் என இன்னும் பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வரவிருக்கும் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.
ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கணவன் மனைவி கருத்து ஒற்றுமையோடு வாழ்வதற்கான பாடலை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வருந்தாவகை என் மனத்தாமரையினுள் வந்து புகுந்து இருந்தாள், பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாததொரு பொருள் இல்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. வருந்தாவகை என் மனத்தாமரையினுள் வந்து புகுந்து இருந்தாள், பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாததொரு பொருள் இல்லை. பராசக்தியே நம்முடைய ஹிருதயத்திலே வந்து அமர்ந்து கொண்டாள் என்று சொன்னால், தேவியினுடைய அம்சமாக ஒருவர் மாறிவிட்டார் என்று சொன்னால், நிச்சயமாக அவர்கள் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் அது நிச்சயமாக நடக்கும். இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை. பெரிய ஞானிகள் இதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், அவர்களுக்கு தேவியினுடைய பரங்கருணையினாலே அஷ்டமா சித்திகள் வாய்த்து விட்டால் அவர்கள் எதோடு வேண்டுமானாலும் பொருந்தி கொள்ளலாம். அவர்கள் காற்றோடு பொருந்தலாம், ஆகாயத்தோடு பொருந்தலாம், நீரோடு பொருந்தலாம், நெருப்போடு பொருந்தலாம், நிலத்தோடு பொருந்தலாம். அவர்கள் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய மிகப்பெரிய தன்மையை பெற்று விடுவார்கள். அத்தகைய மிகப்பெரிய அதிசயத்தை செய்யக்கூடிய அஷ்டமா சித்திகள் இருக்கிற பொழுது உலகியல் விஷயங்கள் எல்லாம் மிக சாதாரணமான விஷயங்கள். இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை. உலகியலாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், பொருளை கொண்டு எல்லாம் வாங்கி விடலாமா என்று கேட்டால் நிச்சயமாக வாங்க முடியாது. பொருள் ஒரு எல்லையோடு நின்றுவிடும். ஈட்டி எட்டியவரை பாயும், பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்று சொன்னாலும் கூட பாதாளம்தான் அதனுடைய எல்லையாக இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் பொருளாலே பெற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக பெற முடியாது. கல்வியை ஒருவன் பெற்றுவிடலாம், ஞானத்தை பெற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஞானம் என்பது அருளினாலே தான் சிந்திக்க முடியும். ஆகையினாலே தான் மணிவாசக பெருந்தகை சொல்லுவார், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்று சொல்லுவார். செல்வத்தை ஒருவன் பெற்றுவிடலாம், அதை அனுபவிக்கக்கூடிய பேர் அவனுக்கு கிடைக்குமா என்று கேட்டால் அது அருளினாலே தான் கிடைக்க வேண்டும். எல்லா வகையான உணவு பதார்த்தங்கள் இருந்தாலும் கூட, அவன்தான் அதையெல்லாம் ஈட்டி இருக்கிறான் என்று சொன்னாலும் கூட அவனால் அதை அனுபவிக்க முடியாத அளவிற்கு அவனுக்கு ஒரு நோய் வந்து நிற்கும். டாக்டர் சொல்லிவிடுவார், நீங்கள் சுகர் பேஷண்ட், எதையும் கண்ணால் கூட பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிடுவார். அவன் ஈட்டிய பொருள்களினாலே எல்லா உணவு பதார்த்தங்களையும் படைத்து அவனுடைய வீட்டிலே டைனிங் டேபிளிலே வைத்திருப்பார்கள். ஆனால் அவனுக்கு மட்டும் ஒரு சின்ன மூலையிலே ஒரு களியை, கம்பங்களியை எடுத்து வைத்திருப்பார்கள். செல்வம் அவனால் தான் சேர்க்கப்பட்டது, ஆனால் அவனால் அதை அனுபவிக்கக்கூடிய போகம், அதுக்கான பாக்கியம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஞானம் பெற முடியாது, பசியை பெற முடியாது, தூக்கத்தை பெற முடியாது. இதெல்லாம் அருளினாலே கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை. எந்த பொருள்? இன்னும் நாம் யோசித்தால் தம்பொருள் என்ப தம் மக்கள் என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. பொருள் என்று சொன்னால் இந்த இடத்திலே புத்திர பேறு என்று பொருள். புத்திர பேரு யார்தானும் வழங்க வேண்டும்? ஜாதகத்தை போய் பார்த்தால் 5ஆம் இடம் நன்றாக இருக்கிறதா, உங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் புத்திர பேரை வழங்கக்கூடிய பேரு இறைவனாலே தான் மட்டும்தான் முடியும். வாரியார் சுவாமி அடிக்கடி சொல்லுவார்கள், கட்டில் நம் இஷ்டத்திற்கு போடலாம், தொட்டில் இறைவனாலே தான் அருளப்பட வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி புத்திர பேரை வழங்கக்கூடிய தன்மை இறைவனுடைய அருளாலே மட்டும்தான் கிடைக்கும். அபிராமி பட்டருக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால் அவர் சொல்லுவார், இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. முன்னால் அம்பிகை என்ன செய்தாளாம்? மிக சிறப்பாக மோகினி அவதாரம் எடுத்தாளாம். மகாவிஷ்ணுதானே மோகினி அவதாரம் எடுத்தார் என்று வரலாறு பேசுகிறது என்று கேட்டால், தேவி வேறு மகாவிஷ்ணு வேறு இல்லை. திருவையாற்றினுடைய தேவாரம் அழகாக சொல்லும். அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம், அரியல்லால் தேவி இல்லை, ஐயன் ஐயனார்க்கே என்று சொல்லும். அந்த ஐயாரப்பனுக்கு தேவி யாராக இருக்கிறாள்? மகாவிஷ்ணுவாகத்தான் இருக்கிறாள். ஆகையினாலே தான் ஈசனின் ஒரு பாதியிலே மகாவிஷ்ணு குடிகொண்டு சங்கர நாராயணர் என்று பேசுகிறோம். மகாவிஷ்ணு யார் என்று கேட்டால் சாக்தத்திலே சொல்லுவார்கள், அம்பிகையினுடைய புருஷ சக்தி மகாவிஷ்ணு என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கடலிலே மோகினி அவதாரம் எடுத்து மோகினியாக வந்தவள் என்ன செய்தாள்? தேவர்களை காப்பாற்றுவதற்காக, தேவர்கள் உய்வதற்காக, தேவர்களை வழிநடத்துவதற்காக, அவர்களை வாழ்விப்பதற்காக எல்லோருக்குமாக அந்த அமுதத்தை பங்கிட்டு கொடுத்து படைத்தாள். விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலாக தேவி இருக்கிறாள். அப்படி மெல்லியலாக இருக்கக்கூடிய தேவியினுடைய கருணையை பற்றி பார்க்கிற பொழுது அவள் என்னுடைய ஹிருதயத்திலே வந்து இடையறாத அமர்ந்து கொண்டாள்.
நாம் பக்தி நிலையை தாண்டி, யோக நிலையை தாண்டி, ஞான நிலையை தாண்டி இறைவியே அவருடைய திரு உருவமாக இருக்கிறது என்கிற நிலையை நாம் பார்க்கிற பொழுது கோடியிலே ஒருவருக்குத்தான் அந்த மாதிரியான மிகப்பெரிய பேறு கிட்டுகிறது. எங்கள் குருநாதர் ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகா சுவாமிகளை சொல்லுகிற பொழுது 5000 முறைக்கும் மேற்பட்ட வகையிலே அவர் ஸ்ரீ சக்கரார்ச்சனை செய்து தேவியாகவே இன்றைக்கு உருவமாக காட்சி தருகிறார். ஒரு முறை ஸ்ரீ சக்கரார்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 6 முதல் 7 மணி நேரம் ஆகும். அப்படி 5000 முறை செய்திருக்கிறார் என்று சொன்னால் தேவியினுடைய வடிவமாகவே மாறி இன்றைக்கு நடமாடும் அம்பிகையாக காட்சி அளிக்கிறார். சாக்த பக்தர்கள் ஸ்ரீ சக்கரார்ச்சனையும் மிக சிறப்பாக அந்த தன்மையான பூஜையும் செய்பவர்கள் எல்லோரையும் நாம் பார்க்கிறோம். உங்களை பார்க்கிற பொழுது நான் அம்பிகையை நேரில் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட மகான்களுக்கு சரஸ்வதியும் லட்சுமியும் எல்லா கடாட்சத்தையும் அள்ளி தருகிறாள். ஒரு உண்மையான சாக்தருக்கு, ஒரு உண்மையான சாக்த பக்தருக்கு பின்னாலே மகாலட்சுமி பின்னாலேயே நடந்து போகிறாள் என்று சொல்லுகிறார்கள் என்னுடைய குருநாதர். அந்த வகையிலே தான் வருந்தா வகை என் மன தாமரையினுள் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக. இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலை என்று பராசக்தியை பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நமக்கும் எல்லாம் சித்திக்கும், நமக்கும் எல்லாம் கிடைக்கும். இந்த உலகத்திலே கணவனும் மனைவியுமாக மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, இன்பமாக, இனிமையாக, ஒற்றுமையோடு வாழ்வதற்கான பிரார்த்தனை. ஒருவர் மனதிற்குள்ளாக ஒருவர் அமர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே கருத்து வேறுபாடு என்று வராது. அந்த வகையான ஒரு பிரார்த்தனை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்குமாக செய்கிறோம். குறிப்பாக இளந்தலைமுறையினர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்வியலுடைய நோக்கம். வாழ்க்கை என்பது வாழுங்காலத்திலே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் வாழ வேண்டியது. ஆகையினாலே ஒரு வினாடியை நாம் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் அது இறந்து போன வினாடியாக மாறிவிடுகிறது. இருக்கிற காலத்தை மிக மகிழ்ச்சியாக, இன்பமாக, இனிமையாக, ஆனந்தமாக வாழ்வதற்கு அம்பிகை அருள்பாலிக்க பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக. அனுமத் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனத மகா குருவே நமக. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைச்சா கூட உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரிவுன்றது ரொம்ப கொடுமையானது. ஒரு நட்பு வட்டாரத்தில் சொல்லலாம், பிரிவுன்றது நண்பர்களுக்குள்ளே ஏற்படும். அதேமாதிரி உறவுகள் இடையே ஏற்படும், கணவன் மனைவி இடையே ஏற்படும், அண்ணன் தம்பிக்கு இடையில ஏற்படும். இந்த பிரிவுன்றது பலதரப்பட்ட வகையில் பல பேரை பாதிக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தா பிரிவில்லாதவர்களை பார்க்குறதே கஷ்டம்னு சொல்லலாம். இந்த மாதிரி பிரிவுகள் விலகிறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்குது, மந்திரம் இருக்குது. ஆனால் அன்பை விட பெருசு எதுவும் இல்லைன்னு பெரியவா சொல்லுவா. அது ஒரு பக்கம். இந்த மந்திர ஜபங்களில் இப்போ சொல்ல போகிற மந்திரம் இந்த பிரிவுகளை மாற்றக்கூடியது. நல்ல நண்பர்களாக இருப்பா, நீண்ட காலம் பழகியிருப்பா, ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்கு ஏற்பட்ட பிரிவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிடும். இல்லைன்னா ஈகோன்னு கூட சொல்லலாம். சாதாரணமாக நண்பர்களோட மரணம்னா ஒரு நாள் துக்கம், நட்போட மரணம்ன்றது வாழ்நாள் முழுக்க துக்கம். அந்த மாதிரி நல்ல நண்பர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரிவு விலகிறதுக்கும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும்னு சொல்லலாம். அதேமாரி கணவன் மனைவி உறவுகளிடையே பார்த்தா இன்றைக்கி பெரும்பான்மையாக பிரிவு நிறைய பார்க்குறோம். இந்த பாரத தேசத்தில் ஞான பூமியில் பிரிவுன்றது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது, இல்லை குறைவாக இருந்ததுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வேகமாக வளர்ந்துருந்த இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் பிரிவு நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசி பிரிந்தவர்கள் இதே மாதிரி யூக காரணத்தால் தான் மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காமல் இருக்கான். அந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகள் பிரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் பார்த்தா சகோதரருக்குள்ள சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சாதாரண வார்த்தைகளால் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல காயப்பட்டு பிரிந்திருக்கிறத பார்க்குறோம். அதேமாரி சகோதரன் சகோதரிக்குள்ள பிரிவு, இந்த மாதிரி குடும்ப உறவுகளில் ஏற்படுற பிரிவுகளெல்லாம் மாற்ற இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். சாதாரணமாக மகிஷாசுர மர்த்தினியை பற்றி பேசணுன்னா அந்த சண்டி தேவியை பற்றி நிறைய பேசலாம். உங்களுக்கு சிம்ப நிசும்ப வதம், அதில் மகிஷ வதம் பார்த்தீங்கன்னா தேவி மகாத்மியத்தில் பெருசாக பேசப்பட்டிருக்கும். மகிஷாசுரன்றவரை பற்றி எல்லாருக்கும் தெரியுன்றதுனால அதை பற்றி அதிகமாக இங்கே சொல்ல வேண்டியதில்லை. இன்னொரு விதத்தில் பார்த்தா சும்ப நிசும்பர்கள் யாருன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய காம குரோதங்கள்னு சொல்லலாம். அதனால் இந்த ஜபத்தை பண்ணுறதுனால பிரிவுகள் மாறும், நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையில் வழியும் கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த தடைகள் விலகும்,
நாம் எதிர்பார்த்த ஒரு அருமையான வாய்ப்புக்கான கதவுகளும் திறக்கும். ஏன்னா இந்த பிரிவுகள் ஏற்பட்டால் மன சங்கடங்களை அனுபவிக்கிறோம். எந்த மனதில் பரமசாந்தி இருக்கோ அவளால் தான் நினைச்ச காரியங்களை சாதிக்க முடியும். மனதில் சதா சஞ்சலங்கள் இருக்கவங்களால எதையும் சாதிக்க முடியாது. மனசாந்தி எங்கே இருக்கோ அங்கே தான் எதையும் சாதிக்க முடியும். தெளிந்த ஜலத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், கலங்கிய நீரில் என்ன இருக்குன்னு உள்ளே பார்க்க முடியுமா? அதனால் தெளிந்த நீரோடை போல் மனம் இருக்கிறதுக்கும் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரம் பலன் கொடுக்கும். எதுக்கு இதை சொல்லணும்னா, பிரிவு மட்டும் மாறும்னு சொல்லலை, பிரிவுகள் மாறும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வர், அதே நேரத்தில் ஞானத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான மந்திரம், மோட்சத்தையும் தரவல்லது. தேவி மகாத்மியத்தில் அம்பாலோட பெருமையை பிரமாதமாக சொல்கிறா. ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா சுதா நமோஸ்துதே. இந்த நாமங்கள்லாம் சொல்கிறதுல என்ன பெருமைனா, விஷமே துர்க்கமே சைவ பயார்த்த சரணங்கதானா. அதனால் அவ்வளோ பெருமைகளும் உள்ளது. நீ விஷத்தை சாப்பிட்டாலும், நெருப்புக்கு நடுவில் இருந்தாலும், துஷ்ட மிருகங்களால் பாதிக்கப்பட்டாலும், உங்களுக்கு எந்த நிலையிலையும் சத்துருத்துவத்திலேருந்து உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிறா. அதனால் இந்த மந்திரத்தோட பெருமை என்பது காக்கக்கூடியது, பிரிவுகளை மாற்றக்கூடியது, ஞான மோட்சங்களை தரக்கூடியது, ஞானத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடியதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி பயந்த கோளாறுகளாக இருந்தாலும் தானே விலகி போய்டும். நம்மளோட நாமத்தை சொன்ன உடனே இது நீங்கள் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். 45 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பூஜிக்கலாம். கருப்பு நிற திராட்சை ரசம் நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எள்ளு கலந்த பாயசம் பண்ணுற வழக்கம் உண்டு, அல்லது எள்ளெண்ணம் நைவேத்தியம் பண்ணலாம். இது விசேஷமான சிறப்பான பலன் தரும். எந்திரத்தை எழுதி வச்சு பூஜிக்கலாம், இல்லை படம் வைத்து பூஜிக்கலாம். தேவியை தியானம் செய்தும் பூஜிக்கலாம். ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, நவரத்ன மாலை, முத்து மாலை, இதெல்லாம் ஜபத்துக்கு ஏற்ற ஒரு விசேஷமான மாலைகள். 51 மணியில் வச்சும் அட்சர மாலைன்னு ஜபிக்கிற வழக்கம் உண்டு, இல்லை 108 மணி வச்சும் ஜபிக்கலாம். கிழக்கு முகமாக இருந்து ஜபிக்கலாம். காலை வேலை அல்லது மாலையில் ஜபிக்கலாம். கூடுமானவரை ஜபம் செய்யக்கூடிய நேரத்தை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. அதாவது இன்றைக்கி அடுத்தால 6 மணிக்கு பண்ணுறது, இன்னொரு நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் ஜபிக்கிறது விசேஷமானதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஜபிக்கும் பொழுது ஒரு கல்யாணம் விசேஷங்கள் வந்துடுத்து வெளியில் போக முடியாது இருக்கேன்னா 45 நாட்கள்னு சங்கல்பத்தில் ஆரம்பித்தா அதை முடிக்கணும். இது நடுவில் வேறு வேலைகள் வருதுன்ற நினப்பு நமக்கு கூடாது. ஏன்னு கேட்டால் ஏகாக்கிர சிந்தையோட ஒரு 45 நாட்கள் தேவியை பூஜிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன காரியத்தை சாதிக்க முடியும்? அதனால் வைராக்கிய புருஷராக உட்கார்ந்து ஜபிக்கணும்னு ஆரம்பித்தா விடக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் ஆண் பெண் ஜபிக்கலாம். கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். இதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜபம் பண்ணலாம். மறுபடியும் அடிக்கடி சொல்கிறோம், பெண்களுக்கும் ஜபிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. தபஸ்ன்றது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உண்டு. பக்தின்றது ஆண் பெண் எல்லாருக்கும் உண்டு. பக்தியோட ரூபங்கள் தான் மாறும், சொரூப தியானங்கள் மாறும். ஆனால் கட்டாயம் பக்தி ஆண் பெண் 2 பேரும் செய்யலாம். நீங்கள் கடவுள் இறையருள்னு பார்த்தீங்கன்னா சிலந்திக்கு கிடைக்கலையா, யானைக்கு கிடைக்கலையா? ஆதி மூலமே அழைச்ச உடனே கஜேந்திரனை காக்க வரலையா? அதனால் யானைக்கும் சிலந்திக்கும் கொடுக்கலையா? பெருமாளும் அனுகிரகம் பண்ணார், சிவபெருமானும் அனுகிரகம் பண்ணார், அதனால் நாரைக்கும் அனுகிரகம் பண்ணார். அதனால் எல்லாருக்கும் அருள் கொடுக்கக்கூடியவர். அதனால் ஆண் பெண் 2 பேரும் ஜெபம் பண்ணலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற அந்த மந்திரத்தை எழுதிக்கிறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். ரக்த சாமுண்டி, ரக்த சாமுண்டி, ரண பத்ரகாளி, ரண பத்ரகாளி, ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஹுரும். ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஹுரும். சத்ரு சம்ஹாரி, சத்ரு சம்ஹாரி, மகிஷாசுரமர்த்தனி, மகிஷாசுரமர்த்தனி. சர்வம் ஆகர்ஷய, ஆகர்ஷய கும்பட் ஸ்வாஹா. ஆகர்ஷய, ஆகர்ஷய 2 வாட்டி வருது பாருங்கள். ஆகர்ஷய, ஆகர்ஷய கும்பட் ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். ரக்த சாமுண்டி, ரணபத்ரகாளி, ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஹுரும். சத்ரு சம்ஹாரி, மகிஷாசுரமர்த்தனி. சர்வம்
ஆகர்ஷய ஆகர்ஷய ஹும்பட் ஸ்வாஹா. இந்த ஜபத்தை ஆரம்பிக்கிற அன்றைக்கும் முடிக்கிற அன்றைக்கும் சுண்டல் பால் பாயசம் கலந்து நைவேத்தியம் பண்ணலாம். விசேஷமான பலன் தரும். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து.